அனைவருக்கும் வணக்கம். தொடர்ந்து நேற்றைய பதிவில் உள்ள தொடர்ச்சி தான் கருட புராணத்தில் உள்ள விஷயங்கள் பார்ப்போம். அதாவது நம்ம நினச்சிக்கிறோம், ஐயோ நம்ம தப்பு செஞ்சுட்டு எந்த தண்டனைக்குள்ளும் நம்ம வரலையே, நம்ம தப்பிச்சிட்டோம் அப்படின்னு நம்ம நினச்சிக்கிறோம். அது நம்மளுடைய அறியாமை தான். அதாவது முற்பிறவிலே செய்த பாவத்துக்கு பிராய்ச்சித்தம் செய்யாமல் அவங்க இறந்துட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன். அப்படிப்பட்டவங்களுக்கு நெடுங்காலம் நகரத்தில் வாசம் செய்து அதன் பிறகு ரொம்ப காலம் நரகத்திலே இவர்கள் இருப்பார்களாம். இந்த ஜீவர்கள் இந்த பாவம் செய்து பூமியிலே தண்டனை அனுபவிக்காமல் வந்தவர்கள்னு வச்சுக்கொள்வோம். அதுக்கு கால அவகாசம் இல்லாமல் கூட இருந்திருக்கலாம். மரித்த பிறகு, அதாவது இறந்த பிறகு நரகத்திற்கு சென்று அவர்கள் அங்கேயே ரொம்ப நாள் இருப்பாங்களாம். இந்த ஆத்மா இருந்து மறுபிறவின்னு வரும் பொழுது நாய் நரி போல முதலிய பிறப்புகளை எடுத்து அதன் பிறகு இவர்கள் மீண்டும் மானிட பிறப்பை எடுத்து முன்பு மாண்ட நேரத்திலே அந்த மனிதர்களாக பாவம் செய்து அந்த தண்டனை அனுபவிக்காமல் மாண்ட நேரத்தில் உள்ள ஜென்மத்தில் செய்த பாவத்தை இந்த மானிட பிறவி எடுக்கும் பொழுது இவர்கள் அந்த தண்டனைகளை இவர்கள் அனுபவிப்பார்கள் அப்படின்னு பகவான் கருடாழ்வாருக்கு சொல்றாரு. அப்போ நான் என்னுடைய கவனத்தில் வந்த விஷயங்கள் நான் பார்க்குறேன். நாயாக இருந்தாலும் சரி, நரியாக இருந்தாலும் சரி, பூனையாக இருந்தாலும் சரி, அவைகளுக்கு கூட கர்மவினை இருக்கிறதா என்பது ஒரு சந்தேகம் தான் நமக்கு இருக்கிறது. ஏன்னா ஒரு 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 நாயோட வாழ்க்கை மிக சிறப்பாக, மிக பணக்காரர் செல்வந்தர் வீட்டிலே மிக சொகுசாக இருக்கிறது. சில நாய்கள் தெருவிலே கஷ்டப்பட்டு சாப்பாடு கூட இல்லாமல் அடி வாங்கி நோயாளியாக அவங்களுக்கு அந்த நாய்களை பார்க்கும் பொழுது அப்படிப்பட்ட ஒரு கடுமையான நோயில் பாதிக்கப்பட்டது பூனையை பார்த்துருக்கிறோம், நாயை பார்த்துருக்கிறோம், ஆடு மாடு இவைகளெல்லாம் கூட நம்ம கவனிச்சிருந்துருக்கிறோம். ரைட்டுங்களா? அப்போ நான் என்ன நினைக்கிறேன்னா, என்ன இந்த பிராணி செய்திருக்கும், என்ன பாவம் செய்திருக்கும்? அதனால தான் நம்ம இந்த முற்பிறவியிலேயே மனிதனாக இருக்கும் பொழுது செய்யும் பாவங்கள் பிற்பிறவியில் அது நாயாகவோ நரியாகவோ பிறந்து இந்த தண்டனைக்குள்ளாகிறாங்க அப்படின்றது இங்கே நம்ம யோசித்து பார்க்கும்போது புரியுது நமக்கு. இதெல்லாம் நம்ம யோசித்து பார்த்து தான் நம்ம வாழ்க்கையில் சில விஷயங்களை நம்ம செய்யணும். நம்மளுக்கு சொல்லி கொடுத்துட்டாங்க, தவறுகள் செய்யக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டாங்க. அப்புறம் ஏன் நம்ம திரும்பவும் காலத்தின் வசத்தால் நான் தவறு செய்து விட்டேன், திருடி விட்டேன், கொலை செய்து விட்டேன் எல்லாம் என்று ஒரு காரணம் சொல்லி கொண்டு திரிவதை விட அவைகளெல்லாம் செய்யாமல் எப்படி தப்பித்துக் கொள்வது, பாவச் செயல்களிலிருந்து நாம் எப்படி தப்பித்துக் கொள்வது என்பதை பற்றி நம்ம அதை பற்றி சிந்திச்சு அது மாதிரி நடந்துக்கணும். நம்ம பெரியவங்க சொல்லை கேட்டு, மூத்தோர் சொல்லை கேட்பது மிகவும் நல்லது. இந்த தொடர்ச்சி இன்னும் இருக்குது. நன்றி, வணக்கம்.